பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம பழனி இருந்துட்டு, "சரவணா எதுக்காக நீ இப்படி கோவப்படுற? நான் என்ன பண்ண முடியும் இதில?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் சொன்னேன்ல மாமா, அத்தனை வாட்டி நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலயும் நான் சொன்னேன்ல. என் வாழ்க்கை அழிஞ்சத பத்தாதா? இதோ பாருங்க மாமா, பைத்தியக்காரி மாரி தூக்கம் இல்லாம, சாப்பாடு தண்ணி இல்லாம, எல்லார் கூடயும் சண்டைய போட்டுக்கிட்டு, பைத்தியக்காரன் மாரி பைத்தியக்காரனோட மோசமான தெரிஞ்சுட்டு இருக்கேன் மாமா. என் கஷ்டத்த பார்த்து கூடவா இன்னொருத்தன் லைஃப்ல எப்படி மாமா இந்த மாரி கஷ்டம் வர்றது? முன்னாடியே நம்ம தடுக்க முடியும்னு நான் சொல்கிறேன்ல. அதை விட்டுட்டு மறுபடியும் போயும் போயும் இது கேவலமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்க போகிறீங்க. ஏன் நான் கஷ்டப்படுற மாதிரி மற்ற பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்காக நான் யோசிக்கிறேன் மாமா. ஆனால் நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்காம இப்படி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வேற கூப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பழனி இங்கே என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்காக சரவணன் இவ்வளோ கோவமாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்துதான் அவரை பார்த்தா அவர் பேசுகிறத கேட்டால் ஏதோ ஒன்றும் இல்லைன்ற மாதிரியெல்லாம் இல்லையே, ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், சரவணன் பொண்ணு எடுத்த வீட்டில் தானே நீங்கள் இப்போ பொண்ணு எடுக்க போகிறீங்க. ஓ, சரவணோட லைஃப்பில் என்னென்னமோ நடந்திருக்க நாங்கள் கேள்விப்பட்டோம். அதே விஷயம் குமாருக்கு நடக்கக்கூடாதுன்னு சரவணன் நல்லதுக்கு தானே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் எல்லாரும் பார்க்குறாங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சட்டையை பிடிச்சி பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.